2024 கேட்கப்பட்ட தமிழ் சொசைட்டி கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா திருக்குறள்லேருந்து வேந்தருக்கு இயல்பாக இருக்கக்கூடிய கொஸ்டினில் ஒரு சின்ன மிஸ்டேக். 4 பண்புகள் ஆப்ஷன்லாம் பாருங்கள், எல்லா ஆப்ஷன்லேயும் 4 பண்புகள் தான். திருக்குறள்லேயும் இந்நான்கும் தான் இருக்கும். 4 பண்புகளாக வள்ளுவர் குறிப்பிடுவன. என்ன திருக்குறள் அப்படின்னா அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம். அஞ்சாமை ஃபஸ்ட் ஒன்று அஞ்சாமை, அடுத்தது ஈகை, அறிவு, ஊக்கம். இந்நான்கும் அஞ்சாமை வேந்தருக்கு இயல்பு. அஞ்சாமை வேந்தருக்கு இயல்பு அப்படின்னு இருக்கும். அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம். எந்த ஆப்ஷனில் இருக்குது? அஞ்சாமை அச்சமின்மை, ஈகைனா கொடை, அறிவு அடுத்து உள்ளத்தின் ஊக்கம். செகண்ட் ஆப்ஷன். இது பார்த்தீங்க அப்படின்னா இறைமாட்சி அப்படின்ற அதிகாரத்தில் இருக்குது. இந்த இறைமாட்சி அப்படின்ற அதிகாரத்தில் திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே இறைமாட்சியில் இருக்கிற ஒவ்வொரு திருக்குறள் எடுத்து வைக்கிறாங்க. இது எங்கே படிக்கலாம் அப்படின்னா 7th ஃபஸ்ட் டேர்மில் இருக்குது. 7th ஃபஸ்ட் டேர்மில் இறைமாட்சி அப்படின்ற அதிகாரத்துக்கு கீழே 10 திருக்குறள் இருக்குது. ஸோ அந்த 10ஐயுமே நல்லா படிச்சுக்கோங்க. இறைமாட்சி ரொம்ப முக்கியம், திரும்ப கேட்குறாங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். மதிப்பெற்ற மைனர் அல்லது தாசிகளின் மோசவலை. இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா 1936ஆம் ஆண்டு மூவலூர் ராமாமிர்த அம்மையாரால் இயற்றப்பட்டது. மதிப்பெற்ற மைனர் அல்லது தாசிகளின் மோசவலை 1936இல் மூவலூர் ராமாமிர்த அம்மையார் அவர்களால் இயற்றப்பட்டது. ஸோ உங்கள் ஃபஸ்ட் டைம் 1925 இசைவேளாளர் மரபை சேர்ந்தவங்க தான் இவங்க. 1925 மயிலாடுதுறையில் இசைவேளாளர் மாநாட்டை நடத்தியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், அதுவும் திருக்குறள் ரிலேட்டட் கொஸ்டின் தான். என்ன அப்படின்னா திருக்குறளை திருவள்ளுவ பயன் என குறிப்பிட்டவர் நச்சினார்கினியர். ஓகேவா, நச்சினார்கினியர். திருக்குறளை திருவள்ளுவ பயன் என குறிப்பிட்டவர் நச்சினார்கினியர். இந்த கொஸ்டின்லாம் இந்த எக்ஸாமில் தான் ஃபஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க. திரும்ப கொஸ்டின் ரிப்பீட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது கல்லாடனார் சேனாவரையனார் உரை எழுதியிருப்பாங்க திருக்குறளுக்கு. அதுக்கப்புறம் பவணந்தி முனிவர் ஆப்ஷனில் இருக்கார். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா நன்னூல் பவணந்தி முனிவரால் 13ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது.